என்ன சம்பவித்தாலும் பயப்படாது. உங்கள் முழு காரியத்தையும் கிறிஸ்து இயேசு மடியில வைத்து விட்டு நீங்க தேவனுடைய வார்த்தை மேல சமர்ப்பிங்க. உன் கூட இருக்கிறவர்கள் விட்டு போனாலும் சரி, உன் கூட இருக்கிறவர்கள் மறிச்சாலும் சரி, என்ன நடந்தாலும், எவ்வளவு உபத்திரங்கள் எவ்வளவு கடினமா இருந்தாலும் சொல்றேன், நீ இயேசு கிறிஸ்து விட்டுறாத. சிறு பிள்ளைகள் அத்தனை பேருமே வருகைக்கு உண்டான பாடல்கள் பாடினாங்க, வருகை சம்பந்தப்பட்டதான காரியங்களை சொன்னாங்க. ஆமா, எல்லாரையும் விட இயேசு கிறிஸ்து ரொம்ப லைக் பண்ணிருப்பாரு. கிட்டத்தட்ட 9வது வருஷத்துக்குள்ள கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்கல. நான் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல பெங்களூருக்கு வருவேன், இந்த இடத்துல நான் ஊழியம் பண்ணுவேன், ஒரு ஆத்மாக்கள் ஆலயம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஆனால் கிறிஸ்து உலக தோட்டத்தை கூட முன் குறிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இந்த 9வது வருஷத்துல கர்த்தர் நடத்துறது சந்தோஷப்படுறீங்க. கடந்த வருடத்துல நம்ம என்னென்னலாம் பாவம் செய்தோமோ, என்னென்னலாம் அக்கிரமங்கள் செய்தோமோ, அதை எல்லாம் நம்ம தள்ளி விட்டுட்டு இயேசுவே நீங்க என்ன மன்னிங்கன்னு சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்களில எனக்கு வைத்திருக்கிற அந்த லக்கை நோக்கி நான் ஓடணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்? எவ்வளவு பேர் ஜெபம் பண்ண போறீங்க இல்லையா? நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே கடந்த வருடத்துல இருந்த எல்லா பாவத்தையும் மன்னிங்கப்பா, அதை மறதி என்கிற கடல்ல போட்டுருங்க, இனி அதை நாங்க தோண்டி எடுக்க கூடாது, என் பழைய பாவங்களை நினைக்க கூடாது, அதை நினைக்கும் போது என் ஹார்ட் வேதனையாகும், அதை நான் மறக்கணும் அப்படின்னு சொல்லி உதவி செய்ய சொல்லி ஜெபம் பண்ண போறோம். எவ்வளவு பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரோட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கிறார். எவ்வளவு பேர் கான்ஃபிடண்டா இருக்கிறீங்க? ஏன்னா ஸ்டேஜ்ல இருந்து சொல்ற ஒவ்வொன்றையும் சும்மா இல்ல, ஒரு நிச்சயத்தோட இருந்து நான் சொல்றேன். ஏன்னா அங்க இருந்த வார்த்தை எனக்கு வருது, அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாரும் தீர்க்கதரிசி சொல்ற போல நான் சொல்லல, நான் உண்மையாவே ஏவப்பட்டதான் சொல்றேன். ஆமா, சோ அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை நிறைய நம்ம போவோம். அதற்கு முன்பாக ஒரு சபை நடத்துற ஒரு ஊழியக்காரனாக என் சபையில் உங்கள் எல்லாரையும் நான் ஒரு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு வெற்றியின் ஆண்டாகவோ ஒரு ஆசீர்வாதம் ஆண்டாக இருக்கும்படி நான் உங்களுக்கு வாழ்த்துகிறேன். நீங்கள் சரீர பிரகாரமாகவோ, நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாகவோ, நீங்கள் பண ரீதியிலையோ, நீங்கள் பொருள் ரீதியிலையோ நீங்கள் வளரும்படியாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி. ராமன் சொல்லுங்களேன். உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு சபை, ஒரு ஊழியக்காரனாக என் சபை மக்களுக்கு நான் விஷ் பண்றேன். இந்த ஆண்டு முழுதும் கர்த்தர் உங்களோடு இருப்பாரா. நீங்கள் செய்யற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரா, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரா. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஆண்டு முழுதும் கர்த்தர் உங்களோடு இருப்பாரா. இந்த வருஷத்துல நான் என்ன பேச நான் நினைக்கிறேன்னா, தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார். ஆமென். அதுதான் நான் பேச போகிறேன். ரொம்ப லென்த் மெசேஜ், எனக்கு டைம் இப்படி ஆகும் எனக்கு சுத்தமா தெரியல. ஆனாலும் நான் ரொம்ப ஷார்ட்டா நான் முடிக்க பார்க்கிறேன். தயவுசெய்து கவனமா கேளுங்க, உற்சாகமா கேளுங்க. தேவன் தம்முடைய வார்த்தை என்ன பண்றாராம்? காத்துக் கொள்ளுகிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். என்னாகுமோ 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 23 verse 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. போதும் பாருங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. ஜோஷுவா சாப்டர் 21 verse 45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேற்றினார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். அப்போ தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்கிற அந்த தலைப்பில தான் நான் பேச போகிறேன். கொஞ்சம் சீக்கிரமா நம்ம போவோம். தேவன் தம்முடைய வார்த்தையின் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நினைவு கூறுகிறா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எதை நினைவு கூறுகிறா இருக்கிறாராம்? தேவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அதை அவர் என்ன பண்றாராம்? நினைவு கூறுகிறவரா இருக்கிறார் இல்லையா? ஆதியாகமம் 18:14 சொல்லுகிறது, ஆபிரகாமை கர்த்தர் தேடி வருகிறார். ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இதோ உனக்கு ஒரு குழந்தையை நான் என்ன பண்ணுவேன், நான் தருவேன், அவனுக்கு ஈசாக்கு என்று நீங்க பேரிடுங்க கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு வார்த்தை வந்தது. ஆபிரகாம் என்ன வந்தது? வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை ஆபிரகாம் உறுதியாய் பற்றி கொண்டான். அந்த வார்த்தை ஆபிரகாம் என்ன பண்ணா? உறுதியாய் பற்றி கொண்டான். ரோமர் 4:20-21 இருக்கிறது. ஆபிரகாம் வார்த்தை மாத்திரம் தான் எடுத்துக்கொண்டான். பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் வார்த்தை சொல்லும் போது அதை நம்புவதற்கு ஏதுவில்லாம இருந்ததா? அந்த வசனங்களை படிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி ஆபிரகாமுக்கு வயதாயிருச்சு,
சாராளுக்கு வயசாயிருச்சு, ஆனாலும் கர்த்தர் அவங்க பாடியை ரெஸ்டோர் பண்ணாருன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனாலும் பாருங்க, ஆபிரகாம் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஏன்? தேவன் பொய் சொல்ல மாட்டார், சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறார். ஆபிரகாம் வார்த்தை மாத்திரம் தான் எடுத்துக்கொண்டான். ஆமென். எவ்வளவு பேர் வார்த்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டான்? ஆபிரகாமுக்கு வார்த்தை வந்தது, அவன் அதை பற்றி கொண்டான். ஆமா, அவன் வார்த்தை மாத்திரம் தான் எடுத்துக்கொண்டான். முடிவிலே அது நிறைவேறினது. ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஆமா, பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ சூழ்நிலைகள் இருக்கிறது உண்மைதான். மனிதர்கள் நெகட்டிவா சொல்லலாம், அது மூலியமா உங்களுக்கு அவிசுவாசம் உண்டாகலாம். எல்லாருக்கும் நடக்கிறது, எனக்கு எதுவும் நடக்காம இருக்கிறதுன்னு பார்த்து அண்ணா உங்களை பார்த்து சொல்றேன், சூழ்நிலைகள் பெரிதல்ல, மனிதர்கள் சொல்றது பெரிதல்ல, உன் எண்ணம் சொல்றது பெரிதல்ல. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த மாதிரி முடிவில் தேவனுடைய வார்த்தை கண்டிப்பா நிறைவேறும். அதை தாமதித்தாலும் காத்திரு, முடிவில் அதை என்ன பண்ணுமா? நிறைவேறும் பைபிள் சொல்லுது இல்லையா? ஆமா, தேவன் எப்பொழுதுமே தமது வார்த்தைக்கு என்ன பண்றாருன்னா உத்தரவு அளிக்கிறார். ஏன்னா வார்த்தையானது அதை செய்து முடிக்கும். நம்மளுக்கு யாருன்னா ஜாமீன் போடுவாங்களா? இல்ல. ஆனா தேவன் தன்னுடைய வார்த்தைக்கு என்ன பண்றாரா? உத்தரவு கொடுக்கிறார். உத்தரவு கொடுக்கிறார் என்ன அர்த்தம்? அப்பா நான் சொல்லிட்டேன், அது நான் அப்ப யாக்கோபு அதான் சொல்றாரு, கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுதான் வசன வாசம். பொய் சொல்ல தேவன் மனிதனே. அப்ப யார் பொய் சொல்லுவா? மனமாற ஒரு மனுபுத்திரனே. யார் மனசு மாறுவா? ஆனா தேவன் அப்படி இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் என்னென்னலாம் சித்தம் கொண்டாரோ அது கடைசி நித்தியத்தில் வரணும் அந்த சிந்தி அவர் மாற்றிக்கொள்ளாதவராக இருக்கிறார். அப்படி எதை மாத்திரம் தான் எடுத்துக்கணும்? தேவனுடைய வார்த்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா வார்த்தையானது முடிவில் நிச்சயமா நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் அதுதான் உங்களோடு பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷமாய் அடிமையா இருப்பார்கள் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு முன்னாடியே சொன்னார். ஆபிரகாமுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, அந்த சந்ததி இன்னும் அந்த தேசத்தை சுதந்திரிக்கல. ஆனாலும் 400 வருஷமா எங்க இருப்பாங்க? அந்நிய தேசத்துல அடிமைகளா இருப்பார்கள் என்று சொல்லி ஆக்சுவலி ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டார்? கர்த்தர் ப்ராஃபஸி பண்ணிட்டாரு பாருங்க. அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது என்பதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி 1,40,000 பேர் மரிக்கவே இல்லை, ஆனா 1,40,000 பேர் மரிப்பாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் முன்னதே அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்க அங்க போங்க, கழுது அங்க இருக்குன்னு. ஆண்டவர் முன்னவே அதை அறிஞ்சிருக்கிறார். நீங்க போங்க, நம்ம பஸ்கவ ஆசிரிக்கிறதுக்கு ஒருத்தர் மேல இருப்பான், அந்த இடத்தை கர்த்தர் முன்னாகவே அறிந்திருந்தார். நான் சொல்றது எவ்வளவு பேர் புரியுது? அப்ப ஆண்டவர் முன்னாகவே என்ன பண்ணிருக்கிறார்? எல்லாமே பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே நீ போ, நடுக்கடல்ல மீன் போடு, ஒரு மீன் இருக்கும், அதை வாயை தரு, அதுல என்ன இருக்கும்? கர்த்தர் முன்னாடியே எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அப்ப 400 வருஷமா அடிமைகளா இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார்? முன்னாடியே ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு பாருங்க. ஆமா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதையும் அறிந்திருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? மத்திய 6:33 அதான் சொல்றாரு, உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு ஆறுதல், எவ்வளவு சமாதானம். இந்த வார்த்தை போதும். ஏன்னா இது டைரக்டா ஜீசஸ் கிறிஸ்து சொல்லுது. உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? 400 வருஷமா உங்களுடைய ஜனங்கள் எந்த தேசத்துல அடிமையா இருப்பாங்க? அந்நிய தேசத்துல. ஆனா அந்த தேசம் எகிப்து என்பது நம்மளுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்க இப்ப தேவன் எல்லாமே போயிட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், ஈசாக்கு, யாக்கோபு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் இப்ப எகிப்துல அடிமைகளா இருக்கிறாங்க. தேவன் ஒருவர் இல்லை என்பதை என்ன பண்ணிட்டாங்க? இப்ப மறந்து வாக்குத்தத்தத்தை மறந்து போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனம் இன்னைக்கு அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது. இன்னைக்கு சபையும் அப்படிதான். இன்னைக்கு சபையானது வாக்குத்தத்தத்தை மறந்து போயிருச்சு. சபை இன்னைக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறது. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். எப்பெல்லாம் சபைகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறதோ, வாக்குத்தத்தத்தை மறந்து போகிறார்களோ, அங்க கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஏன்? தீர்க்கதரிசி தான் தேவனோட வார்த்தை வெளிப்படுத்துகிறார். இங்க இஸ்ரவேல் ஜனங்க தேவன் இல்லை என்பதை என்ன பண்ணிட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. எவ்வளவு பேர் சில நேரத்தில் அப்படி நினைச்சிருக்கிறீங்க? தேவன் என்ன மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. தேவன் மறக்கிறவரை போல காணப்பட்டாலும் அவர் எதையும் மறப்பதில்லை. ஒரு ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. நான் அப்படி சொல்றேன், தாய் உங்களை மறக்கலாம், தகப்பன் உங்களை மறக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் மறக்கலாம், உங்களை நேசிக்கிறவர்கள் மறந்து போகலாம். ஆனால் உன்னை உண்டாக்கின தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன ஒரு ஆறுதல். தேவன் மறக்கிறவர் போல காணப்பட்டாலும் அவர் எதுவும் என்ன பண்றது இல்லையா? மறக்கிறது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. தேவனே இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தோடு அவர் நிலைச்சிருக்கிறார். புரிஞ்சவங்க சொல்லுங்க.
தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தோட அவர் என்ன பண்றாராம், நிலைத்திருக்கிறார் பாருங்க. இப்ப வாக்குத்தத்தத்தின் நேரமானது நெருங்கி வந்திருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? கானான் தேசத்துக்கு கொண்டு போவாங்க. ஆனா இப்ப எங்க இருக்காங்க அவங்க? எகிப்துல. ஆண்டவர் சொன்னதுபடியே. ஆனா இப்ப வாக்குத்தத்தத்தின் நேரமானது நெருங்கி கொண்டிருக்கிறது. தேவன் எப்பொழுதுமே சரியான நேரத்தில் இருக்கிறார். ஆமென். 4 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அவர் அங்க கரெக்டா இருப்பார். அப்ப தேவன் எப்பொழுதுமே என்ன பண்றாரு? சரியான நேரத்துல அவர் இருக்கிறார் பாருங்க. அவர் ஒரு நிமிஷத்தையும் தாமதிக்கிறது இல்லை. அவர் ஒரு நிமிஷம் கூட, நீங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், அவர் ஒரு நிமிஷம் கூட அவர் லேட் பண்றது இல்லை. நம்ம தான் அவசரப்படுறோம். எவ்வளவு பேர் அவசரப்பட்டுக்கிறீங்க வாழ்க்கையில? இன்னைக்கு நிறைய பேர் அவசரப்பட்டு தான் திருமணத்தை நீங்க தவற பண்ணிருக்கிறீங்க. நீங்க அவசரப்பட்டு தான் வேறொரு காலேஜ் ஸ்கூல்ல சேர்ந்திருக்கிறீங்க. சில பேர் அவசரப்பட்டு தான் நீங்க கடனரா மாறி இருக்கிறீங்க. சில பேர் அவசரப்பட்டு தான் உங்க வாழ்க்கை நீங்க இழந்திருக்கிறீங்க. அவசரப்பட்டது நீங்க தானே அன்றி தேவன் அல்ல. ஏன்னா அவருக்கு என்ன செய்யணும் என்று அவருக்கு தெரியும். ஆமென். அவசரப்பட்டது யாரு? நீங்கள் தான். ஹல்லேலூயா. அதனால நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவசரப்படாதீங்க. நீங்கள் அவரை விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்க. நீங்கள் அவரை விசுவாசித்தால் மாத்திரம் போதும். தேவன் எல்லா காரியத்தையும் உங்க வாழ்க்கையில் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எல்லாம் அவருடைய நேரத்தில் செய்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நியூ இயர் மெசேஜ்ல உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவன் அவருடைய நேரத்துல அவர் அங்க இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிப்பார். ஒரு நிமிஷம் கூட அவர் தாமதிக்க மாட்டார். என்னுடைய படகானது முழுகி போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க, கவலைப்படாத. கர்த்தர் உங்க படகை முழுகி போக விட மாட்டார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? சீஷர்கள் படகுல போய் கொண்டிருக்கிறாங்க. என்ன ஆயிடுச்சு? புயல்கள் அடிக்கிறது, மறிக்க போறாங்க. எல்லா நம்பிக்கையும் இழந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா அப்படியாப்பட்ட ஒரு நேரத்துல கடல் மேல அமைதியா ஒருத்தர் வர்றார். எவ்வளவு பேர் சொன்னது புரிஞ்சுச்சு? அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. கடல் மேல ஒருத்தர் கரெக்டான நேரத்துல அவங்க இருப்பாங்க. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. அக்கினியில தூக்கி போட போறாங்க. இயேசு கிறிஸ்து கரெக்டாக இருக்கிறார். அவர் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. ஆமா. ஏன்னா அவருடைய நேரத்துல உங்க வாழ்க்கையில அவர் கர்த்தர் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாக்குத்தத்தம் வந்துருச்சு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயத்தமா இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன இல்லை? ஆயத்தமா இல்லை. ஆமா. காரணம் ஏன்? அவங்க உடன்படிக்கை இழக்கல, சுதந்திரத்தை தான் இழந்தாங்க. ஏன்னா ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை அவர் நிறைவேற்றுவார். ஆனா சுதந்திரம் என்பது என்ன? கானான் தேசம். அவங்க அதைத்தான் இருந்தாங்களே கண்டி உடன்படிக்கை இழக்கல. ஏன்னா கர்த்தர் உடன்படிக்கை மூலமா நிறைவேற்றுகிறார். அப்ப 4 வருஷம் தான் ஆயாச்சு, முடிஞ்சிருச்சு. எங்க போனோம்? இப்ப அவங்க எல்லாருமே பிரசவம் பண்ணல. எல்லாரும் எங்க போனோம்? கானான் தேசத்துக்கு போனோம். ஆனால் 40 வருஷம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. 40 வருஷம் ஆயிடுச்சு. 400 பேருக்கு தான் அடிமைப்பன்னு சொன்னாங்க. ஆனா கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் அதிகமாயிருச்சு? 40 வருஷம் இல்லையா? ஆமா. எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் நினைக்கிறேன். ஏன் அவங்க 30 வருஷம் அதிகமாயிருச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்க ஆயத்தமா இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க இல்ல ஆயத்தமா இல்லாததுனால அவங்க 40 வருஷமா இல்ல 30 வருஷம் நினைக்கிறேன், அவர் எகிப்துல இன்னும் அதிகமா வேலை செய்ய வேண்டியதா இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கிறது. எவ்வளவு பேர் சொல்றீங்க, கர்த்தர் என்னை அழைத்தால் நான் இப்ப போவதற்கு நான் ஆயத்தமா இருக்கேன். அதுதான் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். இசைக்கியா அப்படின்னு கேட்கல, இன்னும் ஒரு 15 வருஷம் இப்ப கூட்டி கொடுங்கன்னு கேட்டான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க மாத்திரம் ஆயத்தமா இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த 30 வருஷம் அவங்க எகிப்தில் இருந்திருக்க தேவையில்லை, அவங்க கஷ்டப்பட்டதுக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. 400 வருஷம் கடந்து போயிடுச்சு. ஆனால் தேவன் அப்படி இருந்தும் அவருடைய வார்த்தையை நினைவு. எவ்வளவு வருஷம் கடந்து போயிடுச்சு? 400 வருஷம். இஸ்ரவேல் ஜனங்க தேவன் என்ன ஆயிட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. வாக்குத்தத்தத்தை மறந்து போயிட்டாங்க. அவர்கள் அடிமையா இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு 400 வருஷம் ஆன போதிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை நினைவு கொள்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தை என்ன பண்றாரு? எவ்வளவு உண்மையான தேவன் பார்த்தீங்களா? சில மனுஷங்க நீங்க கேட்டீங்கன்னா, ஏங்க நீங்க தானே சொன்னீங்க, நான் தான் சொன்னேன், சூழல் அப்படி இருந்துச்சு, ஆனா இப்ப சூழல் எப்படி இருக்கு, என்னால எப்படி பேச முடியும், என்னால எப்படி செய்ய முடியும், என்னால எப்படி உதவி செய்ய முடியும்? இதான் மனுஷன் மாறிடுவான். மனுஷன் 4 வருடங்கள் மாறினாலும் சரி, அல்லது 4 வருஷங்கள் மாறினாலும் சரி, தேவன் அவருடைய வார்த்தையை நினைவு கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை திரும்பாது. வாயிலிருந்து அவர் வார்த்தை வெளியே வந்துருச்சுன்னா வார்த்தை அவர்கள் என்ன பண்ணாது? திரும்பாது. பாருங்க, அவருடைய வார்த்தை அவர் காத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் தேவனா இருக்கிறார். அவர் யாரா இருக்கிறாரு? தேவனா இருக்கிறார். அவர் அதை செய்துதான் ஆகணும். ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா அவர் அதை செய்து முடிக்கணும். இல்லைன்னா தேவன் தேவனே
இல்லாம போயிடுவார் பாருங்க. ஆனா அவர் அவருடைய வார்த்தை என்ன பண்றாரு? நினைவு கூறுகிறார். ஏறக்குறைய இன்னைக்கு எடுத்துக்கங்களேன், ஏறக்குறைய இன்னைக்கு 2000 வருஷம் இயேசு கிறிஸ்து வந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு? 2000 வருஷம் இல்லையா? 2000 வருஷம் கடந்து போயாச்சு. ஆனா தேவன் இன்னமும் அவருடைய வார்த்தையை நினைவு கூறுகிறார். என்ன நினைவு கூறுகிறார்? யோவான் 14:3 சொல்லுது, நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். நான் சொல்றது புரியுது? நீங்க இஸ்ரவேல் ஜனங்களின் சபையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. அப்ப ஏறக்குறைய எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இயேசு கிறிஸ்து வந்து போய்? 2000 வருஷம் ஆயாச்சு. ஆனா 2000 வருஷம் ஆன போதிலும் தேவன் அவருடைய வார்த்தையை நினைவு கூறுகிறார். என்ன வார்த்தை? நான் எங்க இருக்கிறனோ அங்க வந்து உன்னை நான் பண்ணுவேன், சேர்த்துக் கொள்ளுவேன். யோவான் 14:3 அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வாக்குத்தத்தமானது நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஆமென். வரலையே. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் முடியும் போது வாக்குத்தத்தம் வந்தது. அவர்கள் ஆயத்தமா இல்ல. நம்ம இப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு அந்த வாக்குத்தத்தத்தின் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிற நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எப்படின்னு தெரியல. ஹalleluya. 400 வருஷம் கடந்து போயிருச்சு. ஆனா தேவனுடைய வார்த்தையை சரியான நேரத்தில் இருக்கிறார். ஆமென். எவ்வளவு வருஷம் கடந்து போயாச்சு? 400 வருஷம் போன போதுல தேவன் அவருடைய வார்த்தையோடு சரியான நேரத்தில் இருந்தார். ஏன்னா ஆபிரகாம் எத்தனை வருஷம் தான் சொன்னாரு? 4 வருஷம் சொன்னாரு. அப்ப 400 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த வார்த்தையில அவர் கரெக்டா இருக்கிறார் பாருங்க. அவர் தாமதிக்க மாட்டார். கவலைப்படாதீங்க, முடிஞ்சு போடுச்சுன்னு நினைச்சிடாதீங்க. கரெக்டான நேரத்தில் அவர் அங்க இருப்பார். ஆமென். பாருங்க, 400 வருஷம் கடந்த போதிலும் கர்த்தருடைய வார்த்தை நினைவு கூர்ந்தார். இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தை நினைவு கூறுகிறார். நம்முடைய வாக்குத்தத்த நேரமானது நெருங்கி கொண்டிருக்கிறது. சபையை ஜாக்கிரதையாக. ஹalleluya. 40 வருடங்கள் தாமதமானது. எங்க? எகிப்தில். எவ்வளவு வருஷம் தாமதமானது? 40 வருஷம். ஹalleluya. அவர்கள் ஆயத்தமா இல்லை. ஹalleluya. நான் இன்னைக்கு இப்படி பார்த்து உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்துவின் வருகை முன்னாடியே நடந்திருக்கணும். ஹalleluya. கிறிஸ்துவின் வருகை என்ன பண்ணிருக்கணும்? முன்னாடியே நடந்திருக்கணும். ஆனால் அவரை சந்திக்க சபையானது ஆயத்தமா இல்லை. ஆமென். அவரை சந்திக்க சபையானது எவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹalleluya. சபை என்பது என்ன தெரியுமா? உங்களை ஆயத்தமாக்குற இடம். பிரசங்கத்தின் மூலமா நீங்க என்னை கவர நினைப்பீர்கள் என்று சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பல்ல. அது நீங்க வந்து அது வந்து ஒரு ஈவல் ஸ்பிரிட். ஆமென். ஹalleluya. ஆமா, நான் ஸ்டேஜ் மேல நிக்கிற ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இந்த சபைக்கு உங்கள் எல்லாரையும் கண்காணி வைத்திருக்கிறார். உங்க இஷ்டம் போல வந்து உட்கார்ந்துட்டு போக முடியாது. நான் கழிஞ்சு வரணும். அதான் ஒரு ஊழியக்காரன். ஆமென். ஹalleluya. ஏன்னா உன் மத்தியின் மேல கவனமாயிரு. உன் ஆடுகள் நிலைமை நன்றாய் அறிந்து கொள். ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரர் யார் தெரியுமா? சபை ஜனங்களை வார்த்தைக்குள்ளாக ஒழுங்குபடுத்த உண்மையான ஊழியக்காரர். ஆமென். ஹalleluya. ஒரு ஊழியக்கார பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு வார்த்தையை ஜனங்களை உள்ள கொண்டு வரும்போது இந்த சபையை பரிசுத்த ஆவியானவரை நடத்துகிறார். ஆமென். ஹalleluya. அதனால பாஸ்டர் ஏன் இப்படி பேசுகிறார், ஏன் ஊழியக்காரர் இப்படி இருக்கிறார் என்பது உங்களுடைய தவறான அண்டர்ஸ்டாண்டிங். நான் பொறுப்பாக முடியாது. இங்க நான் அவருடைய ஊழியக்காரனா இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மிக அறிவுள்ள கர்த்தர் நம்ம சபைக்கு தேவை. ஆமென். அப்ப ஏன் சபை ஆயத்தமாகல? ஹalleluya. அப்போ ஆக்சுவலி 1977லயே ப்ராஃபட் சொன்ன ராப்சர் என்ன ஆயிடும்? எவ்வளவு பேர் சபை காலத்துல அதை கேட்டிருக்கீங்க? 1977லயே சபை காலங்கள் முடிஞ்சிடும். மனவாட்டி என்ன பண்ணுவா? எடுத்துக்கொள்ளப்படுவா. யூதர்களுக்கு அந்த சுவிசேஷம் போகன்னு சொன்னார். ஆனாலும் 1977 தாண்டி 2025 நம்ம வந்திருக்கிறோம். காரணம் ஏன் தெரியுமா? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவராக. 2 பேதுரு 3:9 பேதுரு சொல்லுகிறார். 15 இன்னொரு சொல்றார், கர்த்தருடைய நீடிய பொறுமை ரட்சிப்புக்கென்று எண்ணுங்கள். ஹalleluya. இந்த வசனம் எவ்வளவு எனக்கு ஆறுதல் படுத்துது தெரியுமா? ஹalleluya. பைபிள் சொல்லுது கர்த்தர் பொறுமையா இல்லையா, நீடிய பொறுமை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. மனுஷன் சொல்றான் ஓரளவு தான் என்னால பொறுமையா இருக்க முடியும், ஓரளவு தான் பொறுமையா இருக்க முடியும். ஆனா கர்த்தர் அப்படி இல்லைங்க. அவர் என்ன அளவு இருக்குமா? நீடிய பொறுமை உள்ளவர். ஆமென். ஹalleluya. என்ன ஹார்ட்டுங்க அவருக்கு. ஆமென். ஹalleluya. மனுஷன் சீக்கிரமா நம்மள ஜட்ஜ் பண்ணிடுறான். மனுஷன் நம்மளுக்கு forgive once time 2 times தான். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்ல. அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் நம்ம சபை மீது நம்ம மீது இருக்கிறார். என்ன அன்பு பாத்தீங்களா? என்ன ஒரு ஆறுதல். இந்த நீடிய பொறுமை இந்த வருடத்தில் நான் சொல்றேன், இந்த வருஷத்தில் எப்பொழுது ராப்சர் வரும் என்று நான் தெரியல. ஏன்னா நோவாவுடைய காலத்துல கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவரா இருந்தார். நோவாவுடைய காலத்துல எப்படி இருந்தாரு? நீடிய பொறுமையுள்ளவரா இருந்தார். கடைசியாக அவருக்கு 7 நாளும் டைம் கொடுத்தார். எத்தனை நாள்?
7 நாளும் டைம் கொடுத்தார். அந்த 7 நாள்ல ஒருத்தனா உள்ளவரும் பார்த்தாங்க, ஒருத்தர் வரல. ஹalleluya. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு சபையானது நோவாவுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பொறுமையை ரட்சிப்புகின்றேனுங்க. ஆமென். ஹalleluya. உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களை சரியா இருங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் இனி வருகிற நாட்களில கர்த்தரோடு நீங்கள் சரியா இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க ராப்சர்ல கட்டாயமா போயிடுவீங்க. ஆமென். ஹalleluya. சபையானது அவரை சந்திக்க ஆயத்தமானதால் தான் இப்ப கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்? எல்லாருமே மனம் திரும்பணுமா? இங்க உங்களை எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் நீ சரி செய்ய வேண்டியது சரியில்லைம்மா, உன்னை சரி செய்யுங்க. ஏனால் இந்த கிருபை எப்ப முடியும் என்பதே தெரியாது. சபையானது தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹalleluya. ஆயத்தப்படுவது உடைய கடமையா இருக்கு. சபையானது என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். இந்த நியூ மெசேஜ் ஒவ்வொரு சபையிலும் எப்படி பேசுறாங்க என்பது எனக்கு தெரியல. ஆனா என் ஹார்ட்ல உங்களோட பேச சொன்னது இந்த வார்த்தை தான். ஆமென். ஹalleluya. ஆயத்தப்படுவது யாருடைய கடமையா இருக்கு? உங்கள் ஒவ்வொருடைய கடமையில இருக்கிறது. ஏன்னா வஸ்திரத்துக்குண்டான கிரியம் செலுத்தப்பட்டாச்சு. நமக்கான வஸ்திரம் பரலோகத்துல ரெடியா இருக்கு. அதை போட்டுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா ஆமென். சிலுவையில கர்த்தர் அதுக்காக என்ன பண்ணார்? கிரியத்தை செலுத்திட்டாரு பாருங்க. அதை நீங்க போட்டுக்கொள்ள ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா வெளிப்படுத்தல் 19:7 இப்படி சொல்லுகிறது, மணவாட்டி என்ன பண்ணலாம்? தன்னை ஆயத்தம் பண்ணினான். எவ்வளவு அந்த வசனம் தெரியும்? ஆமென். ஹalleluya. என்ன ஒரு ஆறுதல் வசனம். மணவாட்டி யாருக்கு ஆயத்தப்படுத்தினாலாம்? தன்னை ஆயத்தப்படுத்தினால். சபையானது இப்பொழுது ஆயத்தப்படுகிற நேரம். நம்ம கடைசி நாட்களில் ஜீவிக்கிறோம். ஆமென். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எந்த காலத்துல ஜீவிக்கிறோம்? கடைசி காலத்துல நம்ம ஜீவிக்கிறோம். தேவன் அவருடைய வார்த்தையை இப்ப பாருங்க, தேவன் அவருடைய வார்த்தை என்ன பண்றாரு? இப்ப நிறைவேற்ற மோசே அனுப்புகிறார். யார் அனுப்புகிறாரு? 400 வருஷம் கர்த்தர் சொன்னாரு. 400 வருஷம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் அங்க ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஹalleluya. அந்த தீர்க்கதரிசி முள்செடியில கர்த்தர் சந்திக்கிறார். அது மாத்திரம் இல்லாம அற்புதங்கள் அடையாளங்களோடு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாரு? காண்பிக்கிறார் பாருங்க. எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம்? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 430 வருஷத்துக்கு அப்புறம் மோசே பல நூறுக்கணக்கான வருடங்களுக்கு பிறகும் தேவன் இன்னமும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மோசே அங்க நிரூபித்தார். இஸ்ரவேல் ஜனங்க தேவன் இல்லைன்னு நினைச்சாங்க. இல்லப்பா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். ஐயம் தான் ஐயம். ஆமென். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர் எப்படி இருக்கிறாரு? இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் யாரு? ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இருக்கிறார். இப்படி சொல்லட்டா, நாட்கள் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருக்கிறார். ஆமென். ஹalleluya. என்ன ஆபிரகாம் சொல்றீங்க? ஆபிரகாம் மேட்டர் இல்ல. உலகம் உண்டாவதுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறார். ஆமென். அவர் நித்தியமானவர். ஆமென். இன்னொன்னு சொல்லட்டா, உலகம் உண்டாவதுக்கு முன்னாடி நீங்களும் அவருடைய இருந்தீங்க. என்ன தேவனுடைய வார்த்தை! இது எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு வருஷங்கள் ஆன போதிலும் தேவன் ஜீவிக்கிறார் என்பதை கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா நிரூபிச்சார் பாருங்க. ஆமா, இன்னைக்கும் கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. இன்னைக்கு நிறைய பேர் அற்புதத்தை நம்ப மாட்டாங்க. எவ்வளவு பேர் அற்புதத்தை நம்புறீங்க? ஆமென். எவ்வளவு பேர் சுகமளிக்கிறத நம்புறீங்க? ஆமென். எவ்வளவு பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்புறீங்க? எவ்வளவு பேர் தீர்க்கதரிசி நம்புறீங்க? ஆனா இதெல்லாம் வார்த்தைப்படி இருக்கணும். ஆமென். நான் தீர்க்கதரிசி, நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசுறேன், இதனால ஒழுங்கு கிடையாது. நீ அந்நிய பாஷை என்பது உண்மை, தீர்க்கதரிசியில் இருக்கிறது உண்மை, ஆமா, அற்புதங்கள் சுகமளிக்கிறது உண்மை. ஆனா இது எல்லாமே வார்த்தைப்படி இருந்தா கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். ஹalleluya. நீங்க வரவு போறவங்க எல்லாருமே நான் சொப்பனங்கள் பார்த்தேன், நான் தரிசனங்கள் பார்த்தேன், கர்த்தர் எனக்கு ஏவினார் என்று சொல்லி சொல்றேன். ஜட்ஜ்மெண்ட் அதிகமா இருக்கும், ஜாக்கிரதை. 70 வருஷம் சரீரத்துக்கு போகணும் எதுவுமே சொல்லிட்டார். ஆனா அநேக என்ன சொல்றான்? 2 வருஷம் தான் இருப்பீங்கன்னா. ஆனா அந்த நாளில அநேக கர்த்தர் என்ன பண்ணாரு? கொன்று போட்டார், அடிச்சு போட்டார். தேவனுடைய வார்த்தை எப்படி வெளிப்படுகிறதோ அவ்விதமாகவே நம்ம பிரசங்கிக்க வேண்டும். ஆமென். எவ்வளவு பேர் அப்படி பிரசங்கிக்கிறீங்க? ஆமென். ஆக்சுவலி நீங்க பிரசங்கம் தான் கேட்கறீங்க, நான் அப்படிதான் பிரசங்கிக்கிறேன். ஆமென். ஒருவேளை நீங்க மத்தவங்கிட்ட ஆண்டவர் பத்தி சொல்லலாம், உங்களுக்கு வெளிப்படாதது சொல்லாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் என்ன வெளிப்படுத்துறாரோ அதை மாத்திரம் சொல்லுங்க. ஆமென். நான் இப்படி நினைச்சேன், ஒருவேளை இது இப்படி இருந்திருக்கும், ஒருவேளை அது அப்படி இருந்திருக்கும், இப்படி அப்படிலாம் இல்லை. அதுதான் ஏதேன் தோட்டத்துல பிசாசு உள்ள கொண்டு வந்தான். அப்ப பாருங்க, இன்னைக்கும் கர்த்தர் ஜீவிக்கிறார். அவர் இன்னும் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். அவர் இன்னமும் ஜீவிக்கிறார். பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து சபைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அதே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். 3 வருஷம் இயேசு கிறிஸ்து என்னென்ன அற்புதங்களை செய்தார், என்னென்ன மிராக்கிள் செய்தார், அதை எல்லாமே இன்றைக்கும் அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஏன் இன்னைக்கு அந்த தேவன் இன்னைக்கு சபைக்குள்ள பரிசுத்த ஆவியானவரா ஏன் இப்படி சொல்ற? புறாவாய் மத்தியில் இருக்கிறார். ஆமென்.
அப்போஸ்தலருடைய காலத்துல முடிஞ்சிரல. அப்போஸ்தலருடைய காலத்தோட கூட பரிசுத்த ஆவியும் சரி அற்புதங்கள் அடையாளங்கள் ஸ்டாப் ஆகல. அது 7 சபை காலங்களே கர்த்தர் அதை கண்டினியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹalleluya. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அது 13:8 எபிரேயர்ல இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இன்னும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அதை நீங்க விசுவாசிங்க. அற்புதங்கள் அடையாளம் ஸ்டாப் ஆகல. மார்க் 16ல சொன்ன அற்புதங்களை நீங்க விசுவாசிகளோட ஒரு கர்த்தர் என்ன பண்றாரு? செய்து கொண்டிருக்கிறார். ஆமா, இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்கான நேரமாய் அது இருந்தது. 400 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எங்க போன? இப்ப கானானுக்கு போகணும் இல்லையா? இருந்துச்சா இல்லையா? சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாரும் கவனமா பாத்துங்க. லாஸ்ட் டைம் உங்க பிரச்சனை கவனமா கேளுங்க. பாருங்க, அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்கான நேரமா அது இருக்கும் போது அவங்க அதை காண தவறிட்டாங்க. இந்த காண தவறிட்டாங்க நான் பல கேரக்டர் சொல்லலாம். ஆனா என்னால அது நேரங்களால நான் கொஞ்சம் சீக்கிரமா போறேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான அந்த விடுதலைக்கான நேரத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? காண தவறிட்டாங்க. பாருங்க, ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா இன்னைக்கு சபையும் அப்படிதான் இருக்கிறது. இன்னைக்கு சபைக்கு விடுதலைக்கான நேரமா இருக்கிறது. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, வருகை சபையுமா இருக்கு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் முடிஞ்சிருச்சு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நாங்க போகணும் என்று இவங்களை ஆயத்தமா இருக்கணும். ஆனால் அதை அன்னைக்கு தவறு விட்டுட்டாங்க. நோவாவுடைய காலத்துல ஆண்டவர் எவ்வளவு நீதி பொறுமை உள்ளவரா இருந்தார். ஆனால் அந்த நேரத்தை அவங்க தவறு விட்டுட்டாங்க. இன்றைக்கும் சபை அந்த சபை என்ன போது இன்னைக்கு விடுதலைக்கான நேரமா இருக்கிறது. நீங்கள் இதை தவறு விட்டாதீங்க. அதனால் சபை முன்னதாகவே உங்களை எச்சரிக்கிறது. ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும் போது அவரை எச்சரிக்காம எதுவும் செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் இது சபைக்கு உண்டான ஒரு விடுதலை நேரமா இருக்கிறது. நம்ம எல்லாரும் இந்த அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வருகை சபையுமா இருக்கு பிரதர். வருகை சபையுமா இருக்கு சிஸ்டர். ஹல்லேலூயா. இதை நீ தவற விட்டுறாத. ராப்சர் எதெல்லாம் தடையா இருக்கிறதோ இந்த நாளில அது எல்லாத்தையும் தள்ளிவிட்டு உங்களை சரி செய்யும். இயேசு கிறிஸ்துவோட கரெக்டா இருக்கு. ஆமா, அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், நற்குணம், விசுவாசம், இந்த நாளில் அதை நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க போங்க. ஹல்லேலூயா. போன வருடம் முழுதுமாய் பல பேர் மேல கோபங்கள், பல பேர் மேல எரிச்சல்கள், பல பேர் மேல கசப்புகள், வைராக்கியங்கள். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல கர்த்தர் இது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடும் என்று கர்த்தர் உங்களை சரி செய்ய வருகை சமயமாய் ஒவ்வொரு இடத்துல அன்பா இருக்கணும். அன்பானது நித்திய ஜீவனாய். அன்பானது இதுவா இருக்கிறது. அதனால உங்களை பார்த்து சொல்லுகிற ராப்சருக்கு எதெல்லாம் தடையா இருக்கு? ஹல்லேலூயா. அது நான் இருக்கிற இடமா, நான் சேர்க்கிற நண்பர்களா, நான் செய்யற வேலையா, நான் போடுகிற ட்ரெஸ்ஸா, எதுவா இருந்தாலும் சரி, நீ உண்மையாகவே பரிசுத்தாவை பெற்றிருந்தா தாவீது எப்படி தான் சரி செய்து கொண்டானோ இந்த பிரசங்கத்தை கேட்டு நிச்சயமா சரி செய்ய. இதான் சிம்டம்ஸ் பிரதர். வருகிற சமயமா இருக்கு. உங்கள் விடுதலைக்கான நேரம் இருக்கு. நோவுடைய காலத்தை தவறு விட்டது போல நீ தவறு விட்டுறாத. ஏன்னா இந்த காலத்தை அந்த காலத்தை ஒப்பிடுறாரு. அதனால நீங்க ஒரு நோவா இருங்க. நீங்க நோவா குடும்பம் எப்படி ரட்சித்தாலும் உங்க குடும்பத்தை நீங்க ரட்சித்துக் கொள்ளுங்க. நோவா இருந்தது போல நீங்கள் இருக்கணும். நோவா தன் குடும்பத்தை எப்படி ரட்சித்தான் நீங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், உங்க குடும்பத்தை நீங்க ரட்சித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அதுக்குண்டான கிருபை அவர் தருவார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் பிரதர். வார்த்தை அப்படி சொல்லுது, இதை நான் விசுவாசிக்கிறேன். அதை மட்டும் விசுவாசி. உன் தகப்பன், உன் தாய், உன் மனைவி, உன் பிள்ளைகள் எல்லாரையும் அவருக்குள்ள கொண்டு வருவாங்க. அது அவருடைய வேலை. பைபிள் சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடைய. ரட்சிப்பு யாருடையதான்? நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம சொல்ல வேண்டியது சுவிசேஷம். கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்க மோசே மூலமா வெளியே வராங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். செங்கடலை விட்டு வெளியே வராங்க. மோசேவை சில பேர் விசுவாசிக்கல, சில பேர் வனாந்தரத்துல என்ன பண்ணாங்க? மரித்து போனார்கள். பாருங்க, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் வெளியே வந்தாங்க. ஆனா அந்த எண்ணம் எங்க இல்ல? இருதயத்துல இல்ல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருக்கு உண்மை. ஆனா காலேப் யோசுவா அந்த தேசத்தை சுதந்தரித்தாங்க. ஆனா மற்றவர்கள் ஏன் சுதந்தரிக்க முடியல? எல்லாரும் வந்தாங்களே இல்லையா? எல்லாரும் வெளியே வந்தாங்களே இல்லையா? ஏன் எல்லாரும் கானானுக்கு போகல? எல்லாரும் வந்தாங்க, சும்மா வந்தாங்க. இருதயத்துல இருந்து வரணும் சபைக்கு. எவ்வளவு பேர் எல்லாரும் இங்க சபைக்கு வரீங்க? ஆமென். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல. வசனம் தெரியுமா? ஆமென். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. சபைக்கு வருகிற அத்தனை பேர் ராப்சர் போக முடியாது பிரதர். சபைக்கு வருகிற அத்தனை பேர் ராப்சர் போக முடியாது சிஸ்டர்.
எவ்வளவு பேர் இங்க சும்மா வரீங்க என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எவ்வளவு பேர் முழு இருதயத்தோடு வரீங்க என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். Amen. Hallelujah. சும்மா வரக்கூடாது, ஹார்ட்ல இருந்து வரணும். Amen. Hallelujah. அது யார் தெரியுமா? காலேப் யோசுவா. ஆமென். சும்மா காணி கொடுக்கூடாது, சும்மா பாட்டு பாடக்கூடாது, சும்மா ஊழியம் செய்யக்கூடாது, சும்மா சபைக்கு வரக்கூடாது. ஒரு நிச்சயத்தோடு இங்க வரணும். ஆமென். ஏன்னா நம்ம செய்யற எல்லாத்துக்கும் கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஆமென். Hallelujah. நீ உங்க முழு இருதயத்திலிருந்து நீ செய்யலனா, பைபிள் சொல்றது உற்சாகமாய் செய்யற ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பிரியமா இருக்கார். ஆமென். Hallelujah. நான் எப்பவுமே இப்ப கூட உங்களுக்கு நான் என் சாட்சி நான் சொல்றேன், எப்பவுமே என்ன நான் எதை சரி பண்ணிப்பேன் தெரியுமா? என் ஹார்ட்டை தான் சரி பண்ணுவேன். ஆமென். ஆண்டவரே, நான் முழு இதயத்தோட பிரசங்கம் பண்றேன்னா, நான் முழு இதயத்தோட ஆராதிக்கிறேன்னா, நான் முழு இதயத்தோட சபையை நடத்துறேன்னா, நான் முழு இதயத்தோட என் சபையை கழிச்சோட என்னுடைய ஹார்ட்டை நான் சரி செஞ்சுப்பேன். ஆமென். Amen. அது எதனா என் ஹார்ட்ல இருக்கும் என்று சொன்னால் அது உடனே வசனத்தை வச்சு நான் சரி செய்து கொள்வேன். ஏன்னா ஆண்டவர் உங்களை பார்க்கல, உங்க இருதயத்தை தான் பார்க்கல. Amen. Hallelujah. இந்த நியூ இயர் சர்வீஸுக்கு வரும்போது டெய்லர்கள் எல்லாருமே தலை பைத்தியமாக்கிட்டு இருப்பீங்க. இதுல கொஞ்சம் ஸ்டிச் பண்ணு, இதுல கொஞ்சம் ஸ்டிச் பண்ணு. டெய்லர்கள் எல்லாம் டென்ஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா நான் என்ன தெரியுமா பண்ணியிருந்தேன்? உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும்னு தேவனுடைய சொன்னாங்க. ஆமென். Hallelujah. எல்லாரும் என்னென்ன ட்ரெஸ் போட்டு வருவாங்க, எல்லாம் தருவாங்க, நீங்க இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் நீங்க சிந்திச்சு வந்தீங்க. ஆனா நான் அப்படி இல்லை. என் பிள்ளை உங்களுக்காக ஜெபத்துல காத்திருக்கேன். ஆமென். Amen. இந்த Hallelujah. வார்த்தைக்காக என்ன வந்து வெளியில போயிடக்கூடாதப்பா. ஏன்னா இந்த வார்த்தை ஜீவன். ஆமென். Hallelujah. இந்த வார்த்தை நீங்க ஏற்றுக்கொண்டா அது உங்களுக்கு ஜீவன். ஆமென். இந்த வார்த்தை நீங்கள் தள்ளிவிடும் போது நீங்கள் வார்த்தை அல்ல, கிறிஸ்துவை தள்ளிவிடுவீங்க. ஆமென். நான் அப்படி சொல்லி சீக்கிரமா போகிறேன். இப்ப பாருங்களேன், அதனால சபிமா இருக்கு பிரதர், இன்னைக்கு விடுங்க, அந்த நேரத்தை தள்ளிடாதீங்க. காதேஸ் பர்னா கிட்ட வந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க. எங்க வந்தாங்க? காதேஷ் பர்னா. காதேஸ் பர்னாக்கு அப்புறம் கானான் தேசம். இந்த காதேஸ் பர்னா என்று சொன்னால் அது வந்து ஒரு சோதனை நேரம். அது என்ன நேரம்? ஒரு சோதனை நேரம். அது வந்து ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்குதுன்னு ப்ராஃபிட் சொல்றாரு. சில நேரம் இது வந்து சோதனை நேரம். Amen. நல்லா புரிஞ்சுது. என்ன காரணம்? வாழ என்ன காலம்? சோதனை நேரமா இருக்கு. சில சமயங்கள்ல இது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு சோதனைகளையும் ரொம்ப கடினமா இருக்கிறது நான் அறிகிறேன். ஆனா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இது வந்து ஒரு யுத்தம். ஆமென். இது வந்து என்னது? ஒரு யுத்தம். இந்த உலகத்துல ஈஸியா வாழ்ந்துட முடியாது. உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்றேன், உங்க வேலை மேல இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் போட்டிகள் விரோதிகள் தெரியுமா? உங்க வீடு சுத்தி இருக்கிற உங்க சொந்தக்காரர்கள் ஜனங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதி போட்டிகள் தெரியுமா? இந்த உலகத்துல ஈஸியா வாழ்ந்துட முடியாது. ஒரு யுத்தம். இது ஒரு சோதனை நேரம். இது கொஞ்சம் கடினம் தான் இருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கானான் தேசத்தை என்ன பண்ணுவா? உனக்கு தருவேன், ஆனா உன்னை அப்படியே எடுத்து போய் என்ன பண்ணுவேன்? வக்காலத்துன்னு சொல்லல. ஏனால் அந்த தேசத்துக்காக அவர்கள் ஒவ்வொரு அடி நிலத்துக்காக அவர்கள் போராட வேண்டியதா இருந்தது. அப்படி என்ன வேண்டியதா இருந்தது? போராட வேண்டியதா இருந்தது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? போராடணும். இது ஒரு யுத்தம் பிரதர். நம்ம தான் போறோம். சபைக்கு வருவதற்கு சில தடைகள் வரத்தான் செய்யும். நம்ம தான் போராடணும். Amen. Hallelujah. ஹalleluya. தலைவலி வரும், சரீர பலவீனங்கள் வரும், மனைவி மூலியமா ப்ராப்ளம், புருஷன் மூலியமா ப்ராப்ளம், சொந்தக்காரர் மூலியமா ப்ராப்ளம், வேலைக்காரர் மூலியமா ப்ராப்ளம், பல தடைகள் வரும். நீ தான் என்ன பண்ணணும்? அதை ஃபேஸ் பண்ணணும். விட்டுக்கூடாது, போராடணும். ஆமென். உன் குடும்பத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீ கொண்டு போகணும். உன் ஊழியத்தை நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். சாதாரணமாக கொண்டு போக முடியாது. இடையில நிறைய தடைகள் வரத்தான் செய்யும். இது வந்து ஒரு யுத்தம். நீ போராடணும். ஆமென். Amen. இஸ்ரவேல் ஜனங்க போராடி தான் அந்த தேசத்தை என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டார்கள். ஹalleluya. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். யோசுவா 1:9, நீ பயப்படாதே, கலங்காதே, நீ போகிற எல்லா இடத்திலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போராடணும் என்பது உண்மைதான், ஆனா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹalleluya. இன்னைக்கு இந்த என் சபையை பார்த்து ஒரு ஊழியக்காரன் நான் சொல்லுகிறேன், நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. Hallelujah. சோதனையில கடிமை இந்த வருஷம் எப்படின்னு எனக்கு தெரியல பிரதர். எல்லா பாஸ்ட் எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா நான் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு டெஸ்டிங் இருக்கு. ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு சேலஞ்ச் இருக்கு. Amen. Hallelujah. நமக்கு என்ன இருக்குது? Challenge. சேலஞ்ச் இருக்கு. நமக்கு டெஸ்டிங் இருக்கு. ஹalleluya. சோதனைகள் கடினமா இருக்குது. ஆனா நான் சொல்றேன், ஆனால் அது என்னவா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கடினமா இருந்தாலும் சரி, அது ஒரு பொருட்டல்ல. 23:3 சங்கீதத்துல சொல்றான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். Amen. Hallelujah. என்ன அருமையான ஒரு ஆறுதல். Amen. என்ன வாக்கு தத்தங்க. Hallelujah. இது ஒரு யுத்தம் தான் பிரதர். இது ஒரு சோதனை தான். நீ போராடணும் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Amen.
இது போதுமே. ஆமென். எவ்வளவு பேர் இது போதும் சொல்றீங்க? ஆமென். ஹalleluya. உலகத்தின் முடிவு பரிந்து சகல நாட்களை நான் உங்களோடு கூட இருப்பேன். இருக்கிறேன். இருப்பேன் இல்ல, இருக்கிறேன். ஆமென். இருக்கிறேன்னு சொன்னா அர்த்தம் நித்தியமானவன் அர்த்தம், எண்டிங்களேன்னு அர்த்தம். ஆமென். ஹalleluya. ஆமா, அதனால உங்களை பார்த்து சொல்றேன், இது ஒரு யுத்தம் பிரதர். சோதனைகள் கடுமையாகத்தான் இருக்கிறது. ஆனா யோசுவா காலேப் தேவன் தம்முடைய யோசுவா காலேப் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, தேவன் தம்முடைய வார்த்தையோடு இருக்கிறார். ஆமென். அந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்களே பின்வாங்கி போகாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் சபையில் இல்ல, அவர் வார்த்தையில் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. சபை என்பது நீங்க தான். இது வந்து ஒரு நம்ம கூடுகிற இடம். அதனால சொல்றேன், நீங்க சபைக்கு வராதீங்க. சபைக்கு வந்தீங்கன்னா நீங்க ஒரு சேஞ்சஸ் இல்லாம அப்படியே போயிடுவீங்க. வார்த்தைக்குள்ள வாங்க. ஆமென். ஹalleluya. ஏன்னா அந்த வார்த்தை தான் உங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆமென். praise the அந்த Lord. வார்த்தை தான் உங்களை சரி செய்யும். ஆமென். தேவன் அந்த நேரத்தை என்ன பண்றாரு? அவன் காலை தேசம் சொல்றாங்க பாருங்க, தேவன் அந்த தேசத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். யார் தந்தது? தேவன். பொய் சொல்ல தேவன் மனிதன் சொல்லிட்டாரா இல்லையா? ஆமென். அதுக்கு நமக்கு தராம போயிடுவார். ஜோஷுவா சொல்றாங்க, யோசுவா 1:3 சொல்றாரு, நீங்க கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடத்தையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். சொல்லுவேன். நம்ம யோசுவாவின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஏன்னா யோசுவாவுடைய காலத்துல தான் எங்க என்ன பண்ணாங்க? தேசத்தை சுதந்திரிச்சாங்க. நான் சொன்னது புரிஞ்சுச்சா? ஆமென். ஹalleluya. யோசுவா என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ரட்சகன்னு அர்த்தம். ஏன்னா யோசுவா இயேசு கிறிஸ்து அடையாளமா இருக்கிறார். இன்னைக்கு யோசுவா தான் நம்மளை வழி நடத்துகிறார். ஹalleluya. யோசுவா யார்? பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்துகிறார். யோசுவா கிட்ட சொல்லிட்டாரு, பா நீ கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கு நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உனக்கு நான் தருவேன். ஆமா, ஏன்னா தேவன் அப்படிதான் பிராமிஸ் பண்ணாங்க. ஆமென். தேவன் நம்முடைய வார்த்தை காத்து கொள்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசம் இருக்கிறாங்க? ஹalleluya. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுங்க, இது கொஞ்சம் நீங்க கவனமா கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். இது நம் காலடிகளை எடுத்து வைக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. ஆமென். நீங்க என்ன பண்ணணும்? ஹalleluya. போன வருடம் மூலமா சில பேர் பேக் வாங்கி இருக்கிறீங்க, சில பயத்தினால. அந்தவரை என் குடும்பத்தை எப்படி நடத்துறது, நான் எப்படி பிசினஸ் நடத்துறது, நான் எப்படி இந்த உயர்வுக்கு போகிறது, நான் எப்படி இதை செய்யறது, உங்க கான்ஃபிடன்ட் இழந்திருக்கிறீங்க. பயம், பயந்து 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 அதில் எதை செஞ்சாலும் பயம், எதை செஞ்சாலும் பயம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எவ்வளவு பேர் விசுவாசிக்கணும்னு தெரியல. இந்த வார்த்தை எனக்கு வரும்போது நான் அப்படி விசுவாசிச்சேன். என்ன தெரியுமா? உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், இது நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் கால்களை எடுத்து வைக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. நீங்க கால் எடுத்து தைரியமா வைங்க, ஏன்னா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. ஆமா, யோசுவா காலை பாருங்க, அவருக்கு பல பரீட்சைகள் வந்தது. அவங்களுக்கு என்ன வந்தது? காலை யோசுவா எல்லாருக்கும் பரீட்சை வந்தது இல்லையா? தேவனுடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுறாங்க. ஆமென். யோசுவா காலேபுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை போல ஒரு யுத்தம் வந்தது, பல பல டெஸ்டிங் சேலஞ்ச் வந்தது. ஆனா என்ன நடந்த போதிலும் அவங்களை கவலைப்படாம அவங்க வார்த்தையை விசுவாசித்தாங்க. அவங்க எதை விசுவாசிச்சாங்க? வார்த்தையை விசுவாசிச்சாங்க. ஆமா, யோசுவா காலேப் அவர்கள் பாருங்க, யோசுவா காலேப் எனக்கு பிடிச்ச கேரக்டர் தெரியுமா? அவங்க ஒருத்தரும் கானான் தேசத்துக்கு போனதே கிடையாது. போயிருக்காங்களா? ஆக்சுவலி யோசுவா காலேப் ஒரு கிட்டத்தட்ட 12 பேர் அனுப்புறாரு நினைக்கிறேன். எவ்வளவு பேர் அனுப்புறாரு? 12 பேர் அனுப்புகிறார். ஆனா இதுக்கு முன்னாடி கானான் தேசம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசுவாவா இருக்கட்டும் இல்ல காலேபா இருக்கட்டும் ஒருவரும் அங்க என்ன பண்ணல, போகவே இல்லை. அந்த தேசம் உண்மையாகவே அங்க இருக்கிறதா இல்லைன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நான் சொன்னது புரிஞ்சுச்சா? தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாருப்பா. ஆமா, தீர்க்கதரிசி மோசே மூலமா அந்த வார்த்தை என்ன பண்ற கர்த்தர் இப்ப ரிவீல் பண்றார். ஆனா கானான் தேசம் ஒன்று இருப்பதை இதுவரைக்கும் அவன் கண்ணால பார்த்ததே கிடையாது. காலேப் யோசுவா போய் பார்த்ததும் கிடையாது. அந்த இடத்துக்கு அவங்க எப்படி போறாங்க? விசுவாசத்தோடு போய் கொண்டிருக்காங்க. அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனா எப்படி போய் கொண்டிருக்கிறாங்க? விசுவாசத்தோடு கூட போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் காலேப் யோசுவா போயிட்டு வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸா சாப்பிட்டாங்க. அங்க இருக்கிற என்ன பண்ணாங்க? அவங்க திராட்சை அதெல்லாம் சாப்பிட்டு 40 நாள் சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டு அதுல இருக்கிற அத்தாட்சியை கொண்டு வராங்க. அத்தாட்சினா என்ன? ஒரு சாட்சி இல்லையா? அந்த தேசத்துல இப்படிப்பட்ட பலங்கள் இருக்கு, இப்படிப்பட்ட ஜனங்கள் தேசங்கள் இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க. நான் சொல்றது புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்க தேசம் இருக்கிறாங்கன்றது தெரியல. ஆனா காலேப் யோசுவா மறுபடியும் வந்து என்ன பண்றாங்கன்னா, தேவன் சொன்னபடி அந்த தேசம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் சொன்னபடியே பொய் சொல்ல தேவன் மனமாற மனிதன் என்ன காரியங்க.
அவர் தேவன், அவர் வார்த்தை திரும்பி வராது, அந்த வார்த்தை நிறைவேறும். ஆமென். அந்த தேசம் எப்படி இருக்குன்னு தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததில்லை. விசுவாசத்தோட காலேஜ் யோசுவா போறாங்க, அந்த தேசத்துல இருக்கிற அந்த அத்தாட்சியை கொண்டு வருவாங்க. அவங்க சொல்றது என்ன தெரியுமா? தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அந்த தேசம் அப்படி இருக்கிறது. அப்புறம் இஸ்ரவேல் தேசம் வந்தாங்க. ஜனங்க என்ன பண்றாங்க? இது வரைக்கும் நான் சொல்றது புரிஞ்சிச்சா? ஆமென். ஹalleluya. எங்கெல்லாம் கொண்டு வந்து சேகரம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க தன் சொந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இப்ப அந்த தேசம் யாருக்கு உண்டான தேசம்? இஸ்ரவேலுக்கு உண்டான தேசம். 7 விதமான ஜாதி என்ன பண்றாரு? கர்த்தர் துரத்துகிறார். ஹalleluya. ஆமா, இப்ப அந்த தேசத்தை யாருக்கு கொடுக்கிறாரு? இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கிறாரு பாருங்க. இப்ப கால யோசுவா சொல்றான், அந்த தேசம் நம்மளுடைய தேசம். ஹalleluya. ஆனா அந்த தேசத்துல யாரும் அடிமையாகவே இருக்கக்கூடாது. எப்பவுமே ஆண்டவருக்கு பிடிக்காததுன்னா அடிமை. ஏதேன் தோட்டத்திலிருந்து கர்த்தர் ஜனங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஃப்ரீடம் கொடுத்தார். ஆமா, ஆனா அந்த ஃப்ரீடம் 2 இருக்கு. அது ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று நியாயத்தீர்ப்பு. 2த்துல தான் நீங்க ஒன்று எடுக்க முடியும். ஆமா, கர்த்தருடைய பிள்ளை நான் நினைக்கிறேன் அவர்கள் ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக் கொள்வாங்க. அப்படி காலேப் யோசுவா சொல்றான், இது நம்முடைய தேசம். இந்த ஜனங்களை பார்த்து பயப்படாதீங்க, அவங்க எவ்வளவு பெரியவர்களா இருக்கலாம், இந்த தேசம் நம்மளுடைய தேசம். ஸ்கூல்லாம் போகலாம், என்ன பண்ணலாம்? ஏன்னா ஸ்கூல் போக முடியல. பிள்ளைங்க காலையில கட்டி எழுந்து செங்கல் வேலை செய்யணும். இஸ்ரவேல் ஜனங்க காலையில கட்டி எழுந்து நைட்டு வேலை செய்யணும். அவங்க அடிப்பாங்க, அவங்க வேதனைப்பட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க இப்ப ஃப்ரீடம், இது நம்மளுடைய தேசம், நம்ம பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்பலாம், நம்ம சந்தோஷமா வாழலாம். ஆனா யாரும் அடிமைப்படுத்தவே கூடாது. நான் சொல்றேன், நீங்கள் யாரும் அடிமைப்படுத்த கூடாது, நீங்கள் யாருக்கு அடிமை ஆயிடும் கூடாது. ஆமென். நான் சொல்றது எவ்வளவு புரியுது? ஆமென். இவரெல்லாம் உண்மையான பரிசுத்தாவி பெற்றவங்க. சில பேர் மற்றவங்களை அடிமைப்படுத்துவாங்க, சில பேர் மற்றவங்களுக்கு அடிமையில்லாம இருப்பாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைங்க அப்படி அல்ல, நம்ம ஃப்ரீடமா இருக்கக்கூடிய கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் கண்ட்ரோலா இருக்கு. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? செல்ஃப் கண்ட்ரோல். எதுக்கும் அடிக்ட் ஆயிடாது. அது போனா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நன்மையான காரியத்தில் ஈடுபடுங்க. செல்ஃப் கண்ட்ரோலா பார்த்துங்க. அளவு மீறி போயிடுச்சுன்னா லாஸ்ட்ல நீங்களே நினைச்சா இருந்து வெளியே வர முடியாது. இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? தன் சொந்த தேசத்துக்கு வந்தாங்க. எந்த தேசம் அது? கானான் தேசம். ஹalleluya. ஆனா மரிச்சாங்களா இல்லையா? மரிச்சாங்க. அப்ப அது உண்மையான வாக்கு பண்ணப்பட்ட தேசமா? எல்லாரும் அது வாக்கு பண்ணப்பட்ட தேசம் தான். ஆனா சந்தோஷமா ஜீவித்தாங்க, நல்லா தான் சாப்பிட்டாங்க, பால் தேன் கொடுக்கிற தேசம் தான். ஆனாலும் அந்த தேசத்துல இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்ணாங்க? மரிச்சு தான் போனார்கள். ஹalleluya. ஒரு நாள் கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். ஒரு நாள் கிறிஸ்து என்ன பண்ணாரு? பூமிக்கு இறங்கி வந்தார். ஒரு தேசம் இருக்குது என்று சொல்லி அவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஆனா அந்த தேசத்துல ஒரு மனுஷன் மரிப்பது கிடையாது. ஆமென். ஒரு சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னங்க வாக்குத்தத்தம்? கானான் தேசத்தை கர்த்தர் கொடுத்தா, கானான் தேசத்தை சுதந்தரிச்சாங்க. ஆனாலும் எல்லாரும் மரிச்சுதான் போனாங்க. அதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசிச்சாங்க, ஆனால் அவங்க மரிச்சாங்க. ஆனால் இந்த மன்னாவை புசிக்கிறவன் மரிச்சாலும் பிழைப்பான். ஆமென். ஹalleluya. Who is that? அது மன்னா ஜீசஸ். ஹalleluya. ஜீசஸ் கிறிஸ்து சொன்னாரே, நானே வானத்தில் இறங்கி வந்த ஜீவப்பம். அந்த மன்னாவை இப்ப நீங்க புசித்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாள் கிறிஸ்து இறங்கி வந்து உங்களுக்கு ஒரு தேசம் இருக்குதுன்னு சொன்னார். ஹalleluya. அந்த தேசத்துல என்ன பண்ண முடியாது? யாருமே மரிக்க போறது கிடையாது. யாரும் வயசாக போறதும் இல்ல. நமக்கு ஒரு தேசம் இருக்காங்க, யாரும் மரிக்க மாட்டாங்க. ஆமா, அங்க எல்லாருமே எங்கு? ஆமென். ஹalleluya. படிச்சீங்களா? ஏசாயா 66 அதிகாரத்துல வீட்டுல போய் வாசிங்க. அதை பத்தி கிளியரா சொல்லிருப்போம், அந்த நித்தியம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அங்க யாரும் என்ன பண்ண போறது இல்லையா? மரிக்கிறது கிடையாது. அங்க யாரும் வயதானவர்களே கிடையாது. எல்லாருமே இயேசு கிறிஸ்து போல இருப்போம். ஆமென். அதே போல அங்க தவறான தாட்ஸ் வராது, தவறான சுரப்பி, தவறான அந்த லஸ்ட் கேட்ட அந்த சுரப்பி வராது. அங்க பரிசுத்தம் மட்டுமே. ஆமென். ஹalleluya. நம்ம சபைக்குள்ள இருந்தாலும் லஸ்ட் இருக்கு. நம்ம என்னதான் ஜெபம் பண்ணி ஞானஸ்நானத்தை பரிசுத்தத்தால் வழி நடத்தப்பட்டாலும் இந்த சரீரம் கீழ்ப்படியாம தான் இருக்கு. ஹalleluya. ஆனா அந்த தேசத்துல இங்க எதுவும் அங்க இருக்கா? ஆமென். அப்ப கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்கு ஒரு தேசம் இருக்கு, அங்க யாரும் மதிப்பதே இல்லை. சரி, நான் சொல்றேன், அந்த தேசத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்களா? எப்படி விசுவாசிக்கிறீங்க? காலை தேசம் என்ன பண்ண விசுவாசத்தோட கடந்து போனாங்க. ஆனா சாட்சி கொண்டு வந்தாங்கல்ல, அங்க இருக்கிற அந்த ஊர் இருக்கிற பலனை கொண்டு வந்தாங்க. அதனால ஜனங்கள் நம்பினாங்க. இப்ப யார் சாட்சி? அங்க இருக்கிறது யார் சாட்சி? இயேசு கிறிஸ்து தவிர பரலோகத்துக்கு போனதும் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிடுறாங்க, பத்தி நம்ம வாழ்ந்த பரலோகத்துல என்ன பண்றேன். ஆமா, ஜீசஸ் கிறிஸ்து முகமோ அவர் என் தோல் மேல என்ன பண்ணாரு? அவர் கை போட்டாருன்னு. ஐயா, அதான் நிறைய போய் தான். அதை நான் தயவு செய்து அவங்களை விமர்சனம் பண்ண நான் நினைக்கல. அப்படிப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறவங்க போய் சேனல்ல பாருங்க. அதனுடைய அத்தாட்சி யார் தெரியுமா?
அது அத்தாச்சி யார்? இயேசு கிறிஸ்து தான். அது எப்படி நான் சொல்ல அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மீனை சாப்பிட்டான். என்ன சாப்பிட்டாரு? எவ்வளவு அதை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. உங்க அதாவது உலகத்திலே ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமே இல்லையா? ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஆக்டர்ஸ்லாம் பணக்காரங்க எவ்வளவு எப்படி சாப்பிடுறாங்க? வாயில தான் சாப்பிடுவாங்களா? எப்படி பிரஷ் பண்ணுவாங்க? இப்ப கையில தான் பிரஷ் பண்ணுவாங்க. பெரிய விசேஷமா பாக்குறீங்க. விசேஷம் யார் தெரியுமா? ஜீசஸ் கிறிஸ்து. Hallelujah. அவர் பூமிக்கு இறங்கி வந்து மீனை சாப்பிட்டார். ஹalleluya. அது மட்டும் இல்லாம அவர் மரிச்சு பரலோகத்துக்கு போயிட்டு எத்தனை நாள் பூமிக்கு வராரு? 40 நாள் பூமியில இருந்தாரு. போயிட்டு எத்தனை நாள்ல வந்தார்? 50வது நாள்ல வந்தார். அப்ப யாருக்கு சாட்சி? அவர்தான் சாட்சி. அங்க ஒரு தேசம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி பரிசுத்தாவே இறங்கி வந்து நம்மளை உறுதிப்படுத்துகிறார். ஹோலி ஸ்பிரிட் தான் சாட்சி. ஆமென். யோசுவா காலேப் தேவனுடைய வார்த்தை உடையவர்களா இருந்தாங்க. அவர்கள் அதில் நின்றாங்க. அதனால அதில் பிரவேசிச்சாங்க. இந்த வருஷத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை நிலைச்சிருக்கு. இதை சொல்லி நான் சீக்கிரமா முடிச்சிட போறேன். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, யோசுவா காலேப் சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனமே பயப்படாதீங்க. என்ன பண்ணாதீங்க? ஆமா, கர்த்தர் உங்களை பார்த்து அதான் சொல்றாரு, பயப்படாதீங்க. ஏன்னா அந்த தேசத்தை நம்ம என்ன பண்ணலாம்? அதாவது சுலபமாய் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளலாம் இல்ல, எப்படியா? சுலபமாக. சத்தம் ஒரு ஆயிரம் சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளலான்றதுக்கும் சுலபம்ன்றதுன்னு அர்த்தம். ஜனங்க பயப்படுறாங்க. ஆனா யோசுவா சொல்றாங்கப்பா, அந்த தேசம் நமக்கு உண்டானதுப்பா, தேவன் நமக்கு முன்னாடி இருக்கிறா, அது சுலபமாய் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஹalleluya. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஹalleluya, நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். Hallelujah. நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்? தேவன் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். Hallelujah. யோசுவா காலேப் ஏன் அப்படி சொல்றாங்க? தேவன் அப்படி சொல்லியிருக்கிறார். ஒரு நீ எடுத்து வைக்கிறது எல்லாம் உன்னை என்ன பண்ணுவேன்? இல்ல, உனக்கு உண்டானது நீ பெற்றுக்கொள். ஹalleluya. ஒரு ஊழியக்காரனா மதிமா சொல்றேன், நீங்கள் ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ளலாம். Amen. Hallelujah. உங்களுக்கு இருக்கிற எழுப்புதல் குறைஞ்சிருக்கு பிரதர். கர்த்தர் நீ உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நல்லா தான் இருந்த, ஆனா உனக்குள்ள இருக்கிற எழுப்புதல் எங்க வரணும் தெரியுமா? ஒரு தனிப்பட்ட நபருக்குள் வரணும். ஆமென். நீ நிறைய பேர் சொல்றாங்க எழுப்புதல் கூட்டம், நாங்க 40,000 பேர் எங்க கூட்டம் வந்தாங்க, வாலிப பிள்ளைங்க வந்தாங்க. இது வரைக்கும் யாரும் சேலல கூட்டம் அங்க வந்ததுக்கு பெரிய எடுத்துக்கொள்ள ஸ்தாபனத்துக்கு வந்து எத்தனை பேர் தெரியுமா? ஆமென். நான் உங்களை கேட்கிறேன், வந்த எத்தனை பேர் பரிசுத்தாவி பெற்றாங்க? ஆமென். வந்த எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? வந்த எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க? ஒருத்தர் நீங்க பார்க்கலாம் அல்ல. இது எழுப்புதல் அல்ல. ஒரு எழுப்புதல் தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள வரும். ஆமென். Hallelujah. ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா தேசத்துக்குள்ள எழுப்புதல் வரும். ஆமென். வீட்டுக்குள்ள எழுப்புதல் வரும். சபைக்குள்ள எழுப்புதல் வரும். இதாங்க உண்மையான எழுப்புதல். Amen. Hallelujah. நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய விசுவாசிக்கிறீங்க. தேவன் உங்களுக்கு அப்படி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். என்ன? நீங்களும் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். உங்க சைக்கிள் பலவீனமா இருக்கிறதா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சுகத்தை தருவார். இந்த வருஷத்துல நீங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. எவ்வளவு பெரிய விசுவாசிக்கிறீங்க. இந்த வருஷத்துல நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறீங்க. நீங்க ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏன்னா தேவன் அப்படிதான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஆமா, உங்களுக்கு செய்யறதெல்லாம், உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய தெரிஞ்சதோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கலாம். இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது. எவ்வளவு பேர் அப்படி இருக்கிறீங்க? Hallelujah. Amen. உண்மையா அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க வந்திருப்பீங்க. ஹalleluya. எல்லாமே செஞ்சுட்டேங்க, இனி என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இந்த வருஷத்துல இருந்து நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என்ன சம்பவித்தாலும் பயப்படாத. Amen. Hallelujah. ஏன்னா இது ஒரு யுத்தம். Amen. இது ஒரு சோதனை நேரம். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என்ன சம்பவித்தாலும் நீ சோர்ந்து போகாத. ஏன்னா உங்கள் முழு காரியத்தையும் கிறிஸ்து இயேசு மடியில வைத்து விட்டு நீங்க தேவனுடைய வார்த்தை மேல Amen. சமர்ப்பிங்க. Hallelujah. எவ்வளவு பேர் தீர்மானம் Amen. பண்ணுங்க? Hallelujah. எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. Amen. உன் கூட இருக்கிறவர்கள் விட்டு போனாலும் சரி, உன் கூட இருக்கிறவர்கள் மறிச்சாலும் சரி, நான் சொல்றேன், என்ன நடந்தாலும், எவ்வளவு பேர் நான் சொல்றது புரியுது? Amen. என்ன நடந்தாலும், எவ்வளவு உபத்திரங்கள், எவ்வளவு கடினமா இருந்தாலும் சொல்றேன், நீ இயேசு கிறிஸ்துவை விட்டுறாத. அவருடைய மடியில எல்லாத்தையும் வைத்து விட்டு தேவனுடைய வார்த்தை இருக்கு, அது மேல நீ சவாரி செய். Amen. Hallelujah. ஏன்னா அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ளும். Amen. அவர் தேவனா இருக்கிறார். Amen. ஹalleluya. நான் தேவனுடைய வார்த்தை மேல சவாரி செய்ய போறேன். எவ்வளவு பேர் Amen. Hallelujah. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. ஆமா, அது மட்டும் இல்லாம சொல்லி நான் முடிச்சேன், தேவன் எதை காத்துக்கொள்கிறாரு? உம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்கிறார். இந்த நியூ இயர் சர்வீஸ்ல கர்த்தர் என்கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. Amen. Hallelujah. இன்னொன்னு அவன் நினைவு கூறுகிறார். 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். தேவன் எப்படி ஆசீர்வாதத்தை நினைவு கூறுகிறாரோ, தேவன் அவருடைய நியாய தீர்ப்பையும் நினைவு கூறுகிறார். ஆமென். தேவன் என்ன நினைவு கூறுகிறார்? அவருடைய நியாய தீர்ப்பையும் நினைவு கூறுகிறார். எப்படி பிரதர் சொல்றீங்க? வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட 1,40,000 பேர் கர்த்தர் என்ன பண்றாரு? அழைக்கிறார். பிள்ளைங்க எல்லாம் சூப்பரா சொல்லிட்டாங்க இல்லையா? யோகன் சொல்லுது, வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 1,40,000 பேர் கர்த்தர் என்ன பண்றாரு? அழைக்கிறார். எத்தனை கோத்திரத்துல இருந்து? 12 கோத்திரங்கள் இருந்து 12
12 கோத்திரத்துக்கு எத்தனை பேர் வராங்க? 12,000 பண்ணா 1,40,000 பேர் கர்த்தர் என்ன பண்றாரு? அழைக்கிறார். ஆனா அந்த கோத்திரத்துல தான் கோத்திரமும் எப்படி கோத்திரமா தான் இருக்காரு. நீங்க வாசிக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya. நீங்க வீட்டுல போய் வாசிங்க. தான் கோத்திரமும் எப்படி கோத்திரம் மாத்திரம் அந்த 12 கோத்திரத்துக்கு வரவே வராது. அது காரணம் ஏன்னு சொல்லி அதை மாத்திரம் சொல்லி நான் பார்த்து முடிச்சிட போறேன். இந்த தான் இஸ்ரவேல் ஜனங்க மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம் இல்லையா? அதுல லேவியை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டார். எதுக்காக லேவி எடுத்தாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? சேவை, அதாவது யெகோவா தேவனுக்கு சேவை செய்யும்படியாக அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் அவங்களை பிரிச்சு எடுத்தார். அந்த லேவி கோத்திரத்திலே 6 குடும்பத்தை மாத்திரம் பிரிச்ச மாத்தினாங்க. சொல்றது புரியுதா? ஹalleluya. அதுக்கப்புறம் யோசேப்பு கோத்திரத்தை எடுத்தார். ஏன்னா யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க, என்ன மனாசே எப்பிரேம். இந்த 2 கோத்திரம் உள்ள சேர்த்துட்டாங்க. சரி, நான் ஷார்ட்டா போறேன். புரியுதா? ஆமென். சரி, இப்ப பாருங்க, பழைய ஏற்பாடுல தான் கோத்திரம் இருந்தது, எப்பிரேம் கோத்திரம் இருந்தது இல்லையா? ஆனா புதிய ஏற்பாடுல 2 கோத்திரமும் இல்ல. ஏன்? எங்க போச்சு? உபாகமம் 29ஆம் அதிகாரம் அந்த வசனம் மட்டும் வாசிச்சோமா? அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடி குலைத்து போடுவார். அவனுடைய பேர் வானத்தின் கீழ், அப்படின்னா பூமியில அவன் பேர் இராதபடி என்ன பண்ணுவாரா? அதாவது ஜீவ புஸ்தகத்துல அவன் பேர் என்ன பண்ணுவாரு? குலைத்து போடுவார். அது நடந்துச்சே இல்லையா? ஏன் நடந்தது? ஹalleluya. இந்த தான் எபிரேம் கோத்திரமும் ஏன் கர்த்தர் ஜீவ புஸ்தகத்துக்கு பேர் எடுத்தார்? கோத்திரத்துல ஏன் பேர் எடுத்தார் என்று சொன்னால், ஆண்டு நீங்க 29 14 21 வரைக்கும் வாசினா அதுக்கு பதில் அதுல இருக்கு. ஏன்னா அவங்க புறஜாதிய மார்க்கத்தை என்ன பண்ணக்கூடாது? கற்றுக்கொள்ளக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் விக்கிரகங்களை சேவிக்க கூடாது. இவங்க விக்கிரகங்களை சேவித்தால் உங்க பேர் என்ன பண்றது? குலைத்து போட்டுருவாங்கன்ற. ஹalleluya. ஆமா, இன்னைக்கு எத்தனை பேர் ஸ்தாபன சபைக்கு போறீங்க? நீங்க இருக்க யாரும் போறது? ஏன்னா நீங்க எல்லாமே சபையிலிருந்து வந்தவங்க இல்ல, அங்கிருந்து வந்தவங்க. ஸ்தாபனம் என்பது ஒரு விக்கிர ஆராதனை. ஆமென். ஹalleluya. ஆமென். சத்தமா சொல்லுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி எங்க போதிக்கிறார்களோ அது ஐடியல் வர்ஷிப். ஆமென். இன்னைக்கு நம்ம ஆளு என்ன பண்றாங்க? சிலருக்கு இந்த ஒரே ஒரு நைட் என் சபைக்கு வா, எங்க பாஸ்டருடைய டான்ஸ் ஆடல் ஸ்தாபனம் என்பது ப்ராஃபிட் சொல்றாரு. அது ஒரு விடுதி. விடுதினா என்ன தெரியுமா? அது ப்ராஃபிட் சொல்றாரு. எவ்வளவு தெரியுமா? நீங்க சொல்லுவீங்களா? விடுதினா என்ன? விபச்சாரம் இடங்கிற ஸ்தாபனங்கள். இன்னைக்கு நம்ம ஆளுங்க அவங்களோட போய் ஜெபம் பண்றது, அவங்களோட போய் உபவாசம் போடுறது, அவங்களோட போய் நான் அப்பப்பெல்லாம் போல எப்பனா ஒரு முறை போறேன். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதை. ஹalleluya. விக்கிர ஆராதனை இவங்க எதனால இவங்க பேர் எடுக்கப்பட்டது தெரியுமா? இவங்க விக்கிர ஆராதனை செய்தார்கள், வேஷத்தனம் பண்ணினார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு நேராக என்ன பண்ணாங்க? செய்தார்கள். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா குலைச்சு போடுறார். இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எப்படின்னா சாலமோன் காலத்துல ராஜ்யம் 2ஆ பிரியுது தெரியுமா? சாலமோன் காலத்துல ராஜ்யம் 2ஆ பிரியுது. ஒன்னு ஜெரோபெயாமுக்கும் இன்னொன்னு யெரொபெயாமுக்கும். இந்த யெரொபெயாமுக்கு 10 கோத்திரம் வருது. இந்த யெரொபெயாம் யாருன்னா சாலமோனுடைய வேலைக்காரன். யாருடைய வேலைக்காரன்? சாலமோனுடைய வேலைக்காரன். அவனுக்கு ஆண்டவர் ராஜா என்கிற அந்த தகுதியை கொடுத்தார். ஆமென். எந்த அளவுக்கு தாழ்மையா இருக்கணும்? ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சார்னா நீங்க தாழ்மையா இருக்கணும். ஆமென். நம்ம ஆளுக்கு கொஞ்சம் பிளஸிங் மட்டும் போதும். நான் தான் பணக்காரன், ஹalleluya, நான் தான் ரீவெஸ்ட் முடியும். பெருமை. இந்த இவன் ஒரு வேலைக்காரன் கர்த்தர் ராஜாவை வைத்தார். இவன் என்ன பண்ண தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே எங்க போயிட்டு, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க தொழுது கொள்வாங்க. எல்லாருமே அங்க போயிட்டாங்கன்னா எங்க போயிடுவாங்க? இந்த 10 கோத்திரமும் எருசலேமுக்கு போயிட்டாங்கன்னா அந்த அந்த ராஜா இருக்கிறாங்க, அவன் என்ன பண்ணுவான்? என்னை கொண்டு போடுவான். இந்த ஜனங்க அவங்க மேலே போயிடுவாங்க. யாருக்கு மேலேயே? அவங்க மேலே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா, இப்போ ஒரு 2 விக்கிர ஆராதனை பண்றான். ஒரு தங்கத்துல 2 கண்டுக்குட்டியை உண்டாக்குறான். எவ்வளவு பெரிய பாவத்தை கொண்டு வரான் பாருங்க. அவனை ராஜாவை மாத்துறது யாரு? அவன் யாரு சார்ந்து இருக்கிறோம்? அந்த 10 கோத்திரம் அங்க போகலையோ அது அவனுக்கு தேவையில்லை. நீ கர்த்தரை சார்ந்து. இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் இல்லையா? ஐயோ இவங்க அவங்க கூட போயிடுவாங்களோ, இவங்க அவங்க கூட பேசுவாங்களோ, இவங்க அவங்க கூட போயிடுவாங்களோ. நான் சொல்றேன், யார் கூட போட்டோம் அதை பத்தி இருக்கா? நம்ம என் சபையில வந்து நீங்க வேற ஒரு சபையில போனாலும் கவலை கிடையாது. ஆனா எனக்கு தெரியும், கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஒரு ஆத்மா வெளியே போவாங்க, கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஒரு ஆத்மா உள்ள வராங்க. ஹalleluya. என் சபையில எல்லாருக்கும் நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். சத்தியத்தை தெரியும் எல்லாத்தையும் பேசுவேன். நான் சொல்றேன், நீ கர்த்தரை சார்ந்திருந்தா எந்த மனுஷனையும் நீ சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கர்த்தரை சார்ந்திருந்தா எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் அவங்களை நம்ம என்ன பண்ணணும்? நைஸ் பண்ணி வச்சுக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க சில பேர் நைஸ் பண்ணுவாங்க, சபையில் இருக்கிறவங்க சில பேர் நைஸ் பண்ணுவாங்க. இவங்க ஒருவேளை அவங்க கரெக்டா ஆயிடுவாங்களோ? யார் யாருக்குள்ள பேசட்டும், யார் யாருக்குள்ள
யாருன்னா போகட்டும், யார் யாருன்னா பழகட்டும், உனக்கு என்ன? கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். Hallelujah. நீங்க அந்த விசுவாசம், எனக்கு அந்த faith இருக்கு. ஆமென். Amen. அதுதான் தைரியமா நீங்க பிரசங்கித்துக் கொண்டிருக்கேன். இப்பெல்லாம் பிரசங்கிச்சா காணிக்க வருமா வராதா? இது உண்மையா சொல்லுங்க, உங்ககிட்ட சொல்லி நான் முடிச்சிடறேன். உங்களுக்காக இப்ப ஜெபம் பண்ண போறேன். கடினமா பிரசங்கம் பண்ணா காணிக்க வருமா வராதா? வராது. வருமா? வராது. வராது. கடினமா பிரசங்கம் பண்ணா சேர் ஃபுல் ஆகுமா காலி ஆகுமா? காலியாகும். நீங்க இருந்தபோது நான் கடினமா பிரசங்கிக்கிறேன்னா இதுலயே நீங்க என்னுடைய அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். ஆமென். Hallelujah. சில பேர் அப்படிதான், இல்ல சதீஷ்னா வந்து இங்க ஒரு மாதிரி பேசுவாரு, அங்க ஒரு மாதிரி பேசுவாரு, அப்படியே பேசுறாங்க. இல்ல இப்ப நம்மள படம் கேட்கறேன், ஏன் எவ்வளவு பேர் பண்றாங்க, ஏன் அவங்க கேட்க சொல்லு, எனக்கு தெரிஞ்சு நான் அவங்களை கூப்பிட்டு நான் கேட்பேன். ஆமென். தவறான அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு பயம் இல்லை பிரதர், ஏன் தெரியுமா? நான் கர்த்தரை சார்ந்து ஆமென். Hallelujah. நான் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கும் போது எனக்கு சுத்தி என்ன எதிர்ப்பு வந்தாலும் கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வார். ஆமென். Amen. Hallelujah. சபை அவருடையது, ஆமென். ஊழியக்காரன் அவருடையவன். இந்த சபை மேலே ஊழியக்காரனால ஒருத்தன் மோதினா அவன் நொறுங்கி போவான். ஆமென். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கார். ஆமென். இந்த ஏழமை போல இருக்காதீங்க. யார் யார் முன்ன போட்டோம், யார் முன்ன பேசணும், எல்லாமே நியாயத்திற்கு இருக்கு. ஆனால் நீ தைரியமாய் இந்த யுத்தத்தை ஃபேஸ் பண்ணு. ஆமென். Amen. Hallelujah. நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரியுது? ஆமென். இவன் என்ன பண்ணிட்டான்? 2 விக்கிர ஆராதனை பண்ணிட்டான். இஸ்ரவேல் ஜனங்க இப்ப என்ன பண்றாங்க? இந்த தெய்வம் தான் அவங்க கொண்டு வந்துட்டான். எவ்வளவு பெரிய ராங் டாக்டரின் பாத்தீங்களா? அதான் சாபம் ஃபுல்லா ராங் டாக்டரின் தான். இந்த 2 கண்டுபிடிய ஒன்னு தாண்ட்லயும் ஒன்னு பெத்தேல் என்று சொன்னா எதிரம் முன்னாடி இடம் தான். இது 2 பண்ணிட்டான். இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் இப்ப எதை தொழுது கொள்றாங்க? அந்த விக்கிரத்தை தொழுது கொள்கிறாங்க. தான் கோத்திரமும் எபிரேம் கோத்திரமோ. இப்ப கர்த்தர் அந்த 2 கோத்திரத்தை என்ன பண்ணிட்டாரு? எடுத்து போட்டார். நான் ஷார்ட்டா சொல்றேன். நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுது? Amen. Hallelujah. இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கோம் தெரியுமா? 1000 வருஷம் அரசாட்சி காலத்துல இருக்கோம். ஆமென். எந்த காலத்துல இருக்கோம்? 1000 வருஷம் அரசாட்சியில இல்ல, 1000 வருஷம் அரசாட்சி வரப்போகிறது. அது சுதந்திரிக்க போகிற நேரத்தில் இருக்கோம். ஆமென். இப்போ கூட அந்த பாவத்தை நினைவு வச்சிருக்காரு. ஆமென். எனக்கு பயம் வருதுங்க. இப்போ கூட அவங்க செஞ்ச, ஏன்னா அந்த 12 கோத்திரத்துல அந்த 2 பேர் வரலன்னா என்ன அர்த்தம்? 1000 வருஷம் அரசாட்சி நம்ம சுதந்திரிக்க போகிறோம். இந்த நேரத்துல கூட அன்றைக்கு செஞ்ச பாவத்தை அவர் நினைவு கூறுகிறார். ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நீங்க செய்யற ஒவ்வொரு தப்பையும் அவர் நினைவு கூறுகிறார். ஆமென். சாக்கிர உங்களுக்கு நியாயத்திற்கு உண்டு. ஆமென். அவன் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, தான் கோத்திரம் எபிரேம் கோத்திரம் என்ன தெரியுமா? என்ன படல. அந்த 12 கோத்திரத்தை என்ன பண்ணல? என்ன படல. ஏன்னா தேவன் எப்படி நல்ல வாக்கு தத்தங்களை நினைவு கொண்டிருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக அவர் தமது சாபங்களை நினைவு கொண்டிருக்கிறார். இது அதாவது கர்த்தருடைய வார்த்தை எதெல்லாம் சொல்லுதோ அது உங்களை ஆசீர்வதிக்கும். சான்ஸ் இல்லை, உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எதெல்லாம் உங்களுக்கு சாபத்தை கொண்டு வர சொல்லுதோ அதுவும் அந்த சாபத்தை உங்க குடும்பத்துக்கு கொண்டு வரும். ஆமென். உபாகம் 28 வாசிச்சு பாருங்க. அவர் ஆசீர்வதிக்க சொல்லிட்டாரா ஆசீர்வதிப்பார், சபிப்பு சொல்லிட்டாரா சபிப்பார். ஏன்னா அவர் தன்னுடைய வார்த்தை காத்துக் கொள்கிறார். இது ஆமென். Amen. Hallelujah. கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் பாருங்க. ஆமா, அதான் நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை நிலைச்சிருக்கோம். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு முரணா இருக்கிறது எல்லாம் விட்டு விலகுகிறது. இந்த ஆராதனையில் நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய வார்த்தைக்கு முரணா இருக்கிற அது இடமா இல்ல நண்பர்களா அது வேலையா எதெல்லாம் தேவ பக்தி இல்லாம துணிகரமா செஞ்சீங்களோ இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் அதை நினைவில் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை யார் தேடி கொண்டிருக்கு தெரியுமா? ஒரு தாவீதை தேடி ஆமென். Hallelujah. மனம் திரும்புகிற யாரெல்லாம் சித்த முடிவுல இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்களோ அந்த கிருபை உங்களுக்கு தேடி வரும். ஆமென். ஆமா, தானே எப்படி அவங்க நாங்க தப்பித்துக்கணும்னு நினைச்சாங்க. இல்ல, 100 கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் அவங்களை எச்சரித்தார். ஹல்லேலூயா. அவங்க பேர் பூமியில் என்னாச்சு? எடுக்கப்பட்டாச்சு. பாருங்க, இன்னைக்கு நம்ம எந்த காலத்துல வாழணும் தெரியுமா? பரிசுத்த ஆவி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நீங்க பாவம் செய்தால் உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்தில் திருப்பி போடப்படும். Amen. Hallelujah. ஜாக்கிரதை. நீங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நீங்கள் ஒரு பாவம் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்திலிருந்து தீர்க்கப்படும். ஜீவ புத்தகத்தில் எழுத முடியுமா? எழுத முடியுன்றீங்க. ஆமென். எழுத முடியாதுன்றீங்க. யூதாசுடைய பேர் ஜீவ புத்தகத்தில் இருந்தது. அவன் பேர் என்ன ஆயிடுச்சா? கிறுக்கி போடப்படும். ஜாக்கிரதை. ஆமென். நீ ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். ஆனால் நீங்கள் பாவம் செய்யும் போது எஸ்பெஷலா பர்சனலா செய்யற பாவத்தை நீங்க சரி செய்து கொள்ளணும். ஆனால் சபைக்கு விரோதமாகவோ ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமாகவோ சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கு விரோதமாகவோ நீங்க எதனா செய்வீங்கன்னு நினைச்சீங்கன்னா அந்த சாபம் உங்க குடும்பத்தை விட்டு நீங்காது. ஆமென். இந்த 2026 முதல் நாள் ஃபுல்ஃபில் இங்க இருக்கிற எல்லாரும் நான் சொல்லுவேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சபையை பத்தி நல்லதா பேசுங்க. ஏன்னா சபை தேவனுடைய வார்த்தையால நடத்தப்படும். ஆமென். ஒரு ஊழியக்காரங்க நல்லபடியா பேசுறாங்க. ஏன்னா ஊழியக்காரங்க அப்படிதான் ஜீவிக்கிறாங்க. சபை கட்டுறதா இருங்க, இடிக்கிறதா இருங்க. கடைசி சொல்லி நான் முடிக்க போகிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது
உங்க பேச்சு புரிஞ்சு என்ன பண்ணுது? எடுக்கப்படும். ஹalleluya. பயபக்தியா ஜீவிங்க. தேவனுடைய வார்த்தையிலே நிலைச்சிருங்க. சில பேர் நினைக்கிறாங்க இல்ல ஊழியக்காரன், அதாவது ஊழியக்காரன் பிரசங்கிக்கிறானா அவனுக்கு எந்த இடத்துக்கு போனா பிடிக்காது அந்த இடத்துல நம்ம ஆளு போவாங்க. எந்த போட்டோ போடக்கூடாதுன்னு சொல்றாங்க நம்ம ஆளு அந்த போட்டோ தான் போடுவாங்க. யாரும் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க கூட தான் பேசுவாங்க. நான் சொல்றேன் இவங்களுக்குள்ள அந்த எண்ணம் வருது பாத்தீங்களா? இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் போட்டா இதெல்லாம் செஞ்சா இவங்க ஹர்ட் ஆகும் உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு பிசாசு. ஆமென். ஹalleluya. சமயங்கள உங்களுக்கு தெரியுது இந்த போட்டோ போட்டா இந்த இடத்துக்கு போனா இவங்க கிட்ட பேசினா இது செஞ்சா இது போடலாம் இவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க உங்களுக்கு தெரியுதுன்னா நீ மறந்துடுவ பிரதர். போட உங்களுக்கு பிசாசு என்பதை மறந்து போகாத. ஆமென். நீ கிறிஸ்துவை தள்ளி விடுகிறாய். நீ யாரை தள்ளி விடுற? ஒரு ஊழியக்காரன் சொல்ற வார்த்தையை நீ தள்ளி விடுறது ஊழியக்காரன் அல்ல, நீ கிறிஸ்துவை தள்ளி விடுற. ஆமென். ஹalleluya. ஜாக்கிரதை. ஏன்னா ஒரு ஊழியக்கார வசனத்தின்படி ஊழியக்கார வசனத்தின்படி இல்லையா தைரியம் வந்து பேசு. ஆமென். ஊழியக்கார சொல்றது வசனம் இல்ல, நீ தைரியமா செய். ஊழியக்கார சொல்றது ஒவ்வொரு வசனத்துல இருக்கு. இதை மீறி சில பேர் போடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது பாருங்க. இதை போடணும் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிருது? எல்லாமே பண்ணிருது. சொன்ன உடனே அவங்க தான் பேசுவாங்க. அந்த ஸ்டேட்டஸ் அந்த போடுவாங்க. உங்களுக்கு இதை போட்டாம ஹர்ட் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்க மேல ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஆமென். உண்மையான பரிசுத்தாவை பெற்றவன் அதை பண்ண மாட்டான். கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து சொல்லுகிறார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வேற நம்ம போய் கொண்டிருக்கோம். ஆமென். எவ்வளவு பேர் நேரம் பயணிக்கிறோம்? ஆமென். நம்முடைய எக்ஸோடஸ் எத்தனாவது ஜேர்னியில் இருக்கிறோம்? மூணாவது யாத்திரையில் அந்த பிரசத்தை கேட்டிருக்கீங்க. மூணாவது யாத்திரையில் இருக்கிறோம். 7வது சபை காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த சந்ததி கர்த்தருடைய வருகையை காணும். ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருந்தது தெரியுமா? இந்த நாளில நீங்க தீர்மானம் எடுக்கிற நேரம். எவ்வளவு பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? ஆமென். ஹalleluya. ரெபெக்காளை பார்த்து அவங்க பெற்றோர்கள் கேட்கிறாங்க, ரெபெக்காளே ஈசாக்கை திருமணம் செய்வது உனக்கு சம்மதமா அப்படின்னு. அவங்களே சொல்றாங்க இல்லப்பா இன்னும் ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. அவங்க யோசிச்சு சொல்றாங்க, பெற்றோர் சொல்றாங்க. ஆனா ரெபெக்காள் அப்படி இல்லை, உடனே குயிக் டிசிஷன் எடுத்தா. ஏன் தெரியுமா? அவளோட கர்த்தர் பேசினார். ஆமென். எலிசா அந்த இடத்துக்கு வருவாங்க. ரெபெக்காளுக்கு எப்படி தெரியும்? அந்த சம்பவம் தெரியுமா? எலிசா அந்த குளத்துக்கு வர ரெபெக்காளுக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் சொன்னார் போன்னு சொல்லி. ஆமென். ஹalleluya. ரெபெக்காள் சொல்லிட்டா இது வரைக்கும் ஈசாக்கு பார்த்ததே கிடையாது. ரெபெக்காள் யாரும் பார்த்தது இல்ல, ஈசாக்கு பார்த்ததே இல்ல. கொஞ்சம் கூட யோசிக்கல. நான் ஈசாக்கை திருமணம் செய்வதற்கு நான் ஆயத்தம். குயிக் டிசிஷன் எடுத்தா. ஆமென். சில பேர் அடுத்த வாரம் வந்துடுறேன், அடுத்த வாரம் மாத்திக்கிறேன், அடுத்த நாள் மாத்திக்கிறேன், அடுத்த இன்னும் நான் மாற வேண்டியது இருக்கு அப்படிலாம் இல்ல. கர்த்தர் உங்களோட பேசினாருன்னா இமிடியேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஆமென். இமிடியேட்டா தேவனுடைய வார்த்தை உங்களை தாழ்த்தணும். ஆமென். குயிக் டிசிஷன் எடுக்கணும். உடனே அப்படியே பார்க்கறா, கண்ணையும் பார்த்ததில்ல, தன் ஈசாக்கு எப்படி இருப்பாருன்னு தெரியல. முதல் பாடலே ரெபெக்காள் ஈசாக்கு என்ன ஆயிடுச்சு? பயங்கர ஃபீலிங். என்ன ஆச்சு? அது அந்த சம்பவம் ப்ராஃபிட் பேசுறாரு. என்ன அழகா இருக்கு தெரியுமா? ரெபெக்காள் ஈசாக்கை பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சா? இறங்கி தான் அப்படியே தாழ்த்தா, இனி நான் உமக்கு மாத்திரம் அடிமை. ஆமென். ரெபெக்காள் சபைக்கு அடையாளமா இருக்கு. உங்களுடைய எல்லா உரிமைகளையும் உங்களுடைய எல்லா ஃபீலையும் தூக்கி தூரம் போட்டு உங்களுக்கு ஆண்டவரை சரண்டர் பண்ணுங்க. ஆமென். ஹalleluya. நீங்க நடத்துங்க பையனே, உங்களுடைய சிந்தை என் வாழ்க்கை நடக்கட்டும். இப்போ கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். நீங்க ஆயத்தமா இருந்தால் குயிக் டிசிஷன் எடுங்க. போன வருஷம் முழுக்கமா நீங்க நிறைய நான் மாத்திப்பேன் சொல்லி 26 வந்துருச்சு. ஆனா இப்ப எடுக்கிற இந்த ரெசல்யூஷன்ல கரெக்டா இதே பெரிய பிரச்சனை இருக்கு. இதுல கரெக்டா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஆட்டுக்குட்டியை நோக்கி ஆமென். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுடைய நேரத்துல வேதத்தை வாசி. நீங்க ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இப்படி சொல்லி முடிக்கிறேன். சந்தோஷமா இருங்க. ஆமென். ஜெபம்